அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நல்குறவு என்னும் அதிகாரத்திலிருந்து 1045வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது வறுமை வந்தா சந்தோஷப்படுவாங்களா? என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா, எனக்கு வறுமை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அது துன்பம் தரக்கூடியதுங்க. அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அல்ல. யாருக்காவது ஒரு லாட்டரி சீட்டை லட்சம் விழுந்தா அவன் சந்தோஷப்படுவான், அவன் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் வறுமை அடைந்தால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? வறுமை என்பதே துன்பத்தை தருவது. வள்ளுவர் சொல்றாரு, வறுமை என்பது துன்பத்தை தருவது. அதோட மட்டுமல்லப்பா, மேலும் பல பல துன்பத்தை தரக்கூடியது. அப்படியே துன்பத்தை அப்படியே உற்பத்தி பண்ணுது. ஒரு துன்பம் அல்ல, மேலும் மேலும் பல பல துன்பங்களை தரக்கூடியது இந்த வறுமை. அதனாலதான் ஔவையார் முன்னே அந்த காலத்திலே சொன்னாங்க, கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு. மிகவும் கொடுமையானது வறுமை. நல்குறவு என்னும் இடும்பை. இடும்பைன்னா துன்பங்க. நல்குறவு என்பதே இடும்பை. இடும்பைனா துன்பம் தரக்கூடியது. நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறவு துன்பங்கள் சென்று படும். நல்குறவு என்னும் இடும்பையுள், வறுமை என்பதே துன்பம். அந்த துன்பத்துக்குள் பல்குறவு பல்வேறு துன்பங்கள், அது துன்பங்கள்னே சொல்லிடுறார். வெளிப்படையாக சொல்றார், இடும்பைனாலும் துன்பம் தான், துன்பம்னாலும் துன்பம் தான். நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறவு துன்பங்கள் சென்றுவிடும். இது என்ன பொருள்னா, வறுமை என்கிற துன்பத்துள் பல்வேறு துன்பங்களும் வந்து வந்து துன்பப்படுத்தும் அப்படின்னார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறவு துன்பங்கள் சென்று படும். அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.